வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் எம்பி கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கத்தக்கது. மாநில உரிமைகளை விட்டுத்தராத போக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசு விஜய்க்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும், அது ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருந்தது. இது மூணாவதா பாடிட்டாங்க, இதை வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறாங்க, தேசிய கீதத்தை ஆரம்பத்திலையும் கடைசிலையும் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டிஸ்பியூட் போயிட்டு இருந்தது. ஸோ இதனால சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் வரவேற்று பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இவர் டீலிமிட்டேஷன் பில்லுல எதுவுமே பேசல, இதுக்கு மட்டும் வந்துட்டாரா அப்படின்னு. அதாவது எம்பியே இல்லாத ஒரு கட்சி தாவேகா, அவங்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. அவர் அமெரிக்கால இருக்காரு. அமெரிக்கால இருக்கிறவர் எப்படி வர முடியும்? இந்த ட்வீட் மூலமா தானே பதிவு போட்டிருக்காரு. டீலிமிட்டேஷன்ல அவருடைய பார்வை என்னங்கிறத அவர் ஏற்கனவே பல முறை தெரிவிச்சிட்டாரு. அவர் அதுக்கு எதிராக என்னுடைய கருத்து அப்படிங்கிறத பல முறை அவர் தெரிவிச்சிட்டாரு. இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ராஜீவ் சர்தேசாயிட்ட பேசினதா இருக்கட்டும், கடந்த ஆட்சியில அனைத்து கட்சி கூட்டம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டும் பொழுது அதுல இதுக்கு எதிராக அவர் பேசினதா இருக்கட்டும். அதாவது நாங்க மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம், நாங்க மக்கள் தொகையை குறைச்சது எங்களுக்கு தண்டனையா மாறக்கூடாது, அது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும், ப்ரோரேட்டா பேசிஸ்ல அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டது ஏற்கனவே அவர் தெரிவிச்சிட்டாரு. அதனால அவர் அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாராட்டு தெரிவிக்கும் பொழுது அதை பாராட்டுறதுக்கு கூட பக்குவம் இல்லாத பல தற்குறிகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ராஜ்கமல் நிறுவனம் சேயோன் படத்தை தயாரிக்கிறாங்க. சேயோன், தர்மன், அதை தவிர கமலஹாசன் நடிக்கக்கூடிய படம், இந்த 3 படங்கள் தயாரிக்கிறாங்க. இதுல சேயோனுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது ஷெட்யூல் நேற்றிலிருந்து மதுரையில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது துவக்கத்தை நம்முடைய அந்த படத்துடைய கதாநாயகன் சிவகார்த்திகேயன் அவர் சென்னையிலேருந்து ஏர்போர்ட் அது மதுரைக்கு போனது, அந்த பிக்சரு, அதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சதற்கான கன்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ், ஸோ இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிந்தது. சேயோன் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு துவங்கியது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த டீமே ரொம்ப க்ளோஸ் நிட்ட டீம். அந்த சிவகுமார் முருகேசன் தீவிர உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். அது தாய்க்கிழவி படம் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவர் 2வது படமே ராஜ்கமல்ல பண்றதுங்கிறது, நான் உலகநாயகனை பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்துக்கே நான் இயக்குனராக இருப்பேன், அவர் போட்ட அக்ரிமெண்ட்ல நான் கையெழுத்து போடுவேங்கிறத நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவர் உணர்ச்சிகரமாக பேசினாரு. ஸோ அவர் கரெக்டா பிளான் பண்ணி நீட்டா படத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயனும் அவரும் சேர்ந்தே இன்னொரு படம் பண்ண போறாங்க. அவருடைய சொந்த கம்பெனியில படம் எடுத்து தாய் கிளவி மிகப்பெரிய வெற்றி. அது 100வது நாள் விழாவும் பெருசா கொண்டாடினாங்க. அந்த படம் முழுவதுமே கமலஹாசன் அவர்களுக்கு கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். அதுல தீவிர கமல் ரசிகரா சிங்கம்புலி நடிச்சிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த டீம் இந்த முறையும் நமக்கு ராஜ்கமலுக்கு வெற்றி படத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். 2ஆம் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருச்சு. உலகநாயகன் கமலஹாசனுடைய இந்த கண்மணி அன்போடு காதலன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் சாங்னே சொல்லலாம். அந்த காலகட்டம், அந்த 90s அப்படின்னு சொல்லுவோம், அது 91 குணா, அந்த 91 காலகட்டத்தில் வந்த படம். அது 91 92 காலகட்டம். அந்த 90ஸ்க்கே அது ஒரு சிக்னேச்சர் சாங். அது அந்த சாங் மட்டும் கிடையாது, அந்த படம் மட்டும் கிடையாது, அந்த படம் பயன்படுத்தின லொகேஷன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாவே அந்த கண்மணி அன்போடு அந்த கவிஞர் வாலி அவர் எழுதின அந்த மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு. அதாவது இது முதல்ல வாலி எழுதினாரா, அப்புறம் இல்ல நம்ம பாலகுமாரன் எழுதினாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அந்த வசனம் அந்த வசனம், அந்த பாடல் வரிகள்னு சொல்லலாம். அது ஒரு வேற ஒரு லெவல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு காவியம், அந்த மாதிரியான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு. இப்ப பாருங்களேன், பாடலாசிரியர் விவேக் இருக்காரு. அவர் அவர் பையனை இந்த லைனை பாட சொல்றாரு. அந்த பையன் பாடுறான், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அப்பாக்கும் குட்டிக்கும் எப்படிப்பட்ட லவ் அப்படின்ன உடனே அந்த பையன் இத பாடுறான். அப்பாக்கும் பையனுக்கும் எப்படிப்பட்ட லவ்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது வந்து ஒரு எப்பிக்கா இருக்கு. ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பயன்படுத்துறாங்க. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்ல பார்த்தோம், அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 படைப்பு உருவாறது ரொம்ப ரேர். எல்லாமே அது வந்து அமைஞ்சு வரணும். அப்படி வந்த ஒரு குணா, அதுல வந்த பாடல், அது இன்னைக்குமே ஒரு எவ்வளவு காலமானாலும் இந்த பாட்டு நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை அவர் கமல் கேட்டு வாங்குறது சூப்பரா இருக்கும். அது யூடியூப்ல இருக்கு. ஏன்னா நான்லாம் அந்த கேசட்டை போய் வாங்கிட்டு வந்த ஆளு. தளபதி பட கேசட் வந்துருச்சு, அதையும் நம்ம வாங்கி கேட்டோம். லஹரி ஆடியோ. நம்ம படம் என்னடா தீபாவளி ரிலீஸுங்கிறாங்க, 10 நாள் தான் இருக்கு வரலையேங்கிறப்ப குணா வந்தது. அப்படி குணா வாங்கும் பொழுது குணா வந்து ராஜா ஆடியோன்னு சொல்லி விசிறி சாமியார் திருவண்ணாமலை அந்த ராஜா வந்து சொந்தமா ஆரம்பிச்சிருந்தார் ராஜா ஆடியோன்னு. அதுல வந்து முதல் படம் குணா. அதுல வந்து கங்கை அமரன், இளையராஜா, சந்தன பாரதி, கமல் 4 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அதுல கமல் தான் அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இளையராஜாக்கு. உடனே அவர் டியூன் போடுவார். ஸோ அந்த அன்பே நலமா நலந்தானா, இந்த உடலும் உள்ள இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா அவன் வந்து ரொம்ப எழுத படிக்க தெரியாத ஒரு தற்குறி, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்பார் அவர். அது எழுத படிக்க தெரியாத ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு கடிதம் எழுதணும், அதை காதலியை விட்டு எழுத சொல்றான். ஏன்னா அவனுக்கு எழுத தெரியாது. அதுதான் சிச்சுவேஷன். கண்மணி அன்போடு காதலன். நடிகர் விக்ரம் இவர் வந்து ஒரு குரங்கோட ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராம்ல. அதாவது அது வந்து ரேர் பிரீடா. அது இந்தோனேஷியா அரிய வகை லார் கிப்பின் அப்படிங்கிற ஒரு குரங்கா. அது குரங்குடன் நடிகர் விக்ரம் விளையாடும் வீடியோ இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து விசாரணையில் இறங்கிய தமிழக வனத்துறை நடிகர் விக்ரமின் சம்பந்தியான கவின் கேர் அதிபர் CK ரங்கநாதனின் இல்லத்தில் இந்த குரங்கு வளர்க்கப்பட்டு வந்துள்ளதாக தகவல். வனத்துறையின் நடவடிக்கையை தொடர்ந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து வீடியோவை நீக்கினார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் இது வந்து சட்ட விரோதமா, இது வந்து கடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கு, கடத்தப்பட்டு கொண்டு வந்த குரங்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இதை உடனடியாக நீக்கினோடனே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து அவர் நீக்கியிருக்காரு. அதாவது ஒரு அளவுக்கு மேல வசதியா இருக்கிறவங்க வந்து நார்மலா உள்ளதை பண்ண மாட்டாங்க, ஏதாவது வித்தியாசமா ஒண்ணு பண்றேன்னு ட்ரை பண்ணி இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டுவாங்க. அப்படிங்கிறதுக்கு விக்ரமுடைய இந்த குரங்கு போஸ்ட் வந்து ஒரு உதாரணம். லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் படம் வசூலை வாரி குவிக்குது. உலகம் முழுவதும் 1.6 பில்லியன், அதாவது 16,000 கோடி வசூலை ஈட்டிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 550 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே 45 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 32 கோடி, நம்ம கர்நாடகாவில் 55 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 65 கோடி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 350 கோடி, கிட்டத்தட்ட 550 கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அதாவது ஒரு பேன் இண்டியன் படம்னு சொல்ற படம் கூட இந்த அளவு இந்தியாவில் கலெக்ட் பண்ணாது. அதாவது 12 நாள்ல 550 கோடி ரூபா இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்குன்னா பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அந்த படம் வந்து எவ்வளவு தூரம் அந்த அந்த சூப்பர்மேன்ங்கிற சூப்பர் ஹீரோ எவ்வளவு தூரம் மக்களை கவர்ந்திருக்காரு. இன்றைக்கும் அது ஒரு காலத்துல இருந்த கான்செப்ட் இன்னைக்கும் அது அலைவா இருக்குல்ல. எப்ப எடுத்தாலும் ஜேம்ஸ் பாண்டு, சூப்பர்மேனு, இந்த மாதிரி அவங்களுடைய அந்த கான்செப்ட் எப்போதுமே எவர் கிரீனா இருக்குல்ல. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம்.